ஓகே 11.2ல 5th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். Your farmer has enough food to feed 20 animals. இது 20 அனிமல்ஸுக்கு ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுறாரு இன் ஹிஸ் கேட்டில் ஃபார் 6 days. அவர்கிட்ட இருக்க ஃபுட்டை வச்சு அனிமல்ஸுக்கு 6 daysக்கு அதை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ அனிமல்ஸ் எவ்வளோ அனிமல்ஸ் வச்சுருக்காரு அவர்? 20 அனிமல்ஸுக்கு எத்தனை டேஸ் அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கிறாரு? 6 days யூஸ் பண்ணிக்கிறாரு. இருக்க ஃபுட்டை வந்து 20 அனிமல்ஸ் வச்சுருந்தாருன்னா அவர்கிட்ட 6 daysக்கு கொடுக்குற அளவுக்கு ஃபுட் இருக்குது. அதே ஃபுட்டை வந்து ஹவு லாங் வுட் த ஃபுட் லாஸ்ட் இஃப் தேர் வர் 10 more அனிமல்ஸ். ஏற்கனவே இருக்க 20 அனிமல்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 அனிமல்ஸ் வந்துருச்சுன்னா இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 30 அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது எவ்வளோ டேஸில் அந்த ஃபுட்டை வந்து அவரால் யூஸ் பண்ண முடியும்? ஸோ நல்லா பாருங்கள், 20லேருந்து 30 அனிமல்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அனிமல்ஸ். அப்போ அவரோட நாட்கள் வந்து கம்மியாக குறையும், சீக்கிரமாக காலியாக போயிடும் இல்லையா? அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்போது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், அந்த ஃபுட்டு வந்து காலியாயிரும். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இது என்னது? இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் நம்ம எப்படி எழுத சொல்லியிருக்கோம்? ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுத சொல்லியிருக்கோம். ஸோ 20 × 6 = 30 × தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் வேணும்னா 20 × x / 30. ஸோ 0 0 போயிடும், 1 3 is 3, 2 3s are 6. ஸோ x = எவ்வளோ வரும்? 2 × 2. ஸோ x = 4 days. 2 × 2 4. ஸோ 4 daysல என்ன செஞ்சிடும், அவர் தந்த ஃபுட்டு வந்து காலியாயிரும். எப்படின்னா அவர்கிட்ட வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு வச்சுருக்கிறாரு. அந்த ஃபுட்டு வந்து அவர் 20 அனிமல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 6 daysக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவார். பட் இப்போ வந்து 10 more அனிமல்ஸ். ஸோ 30 அனிமல்ஸ் வச்சுருக்காருன்னா அப்போ எத்தனை டேஸ் அவரால் யூஸ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ டேஸ்க்கு யூஸ் பண்ண முடியுது? 4 daysல அவர் வந்து காலியாயிரும் அந்த ஃபுட்டு. ஸோ அதுக்கு வந்து இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.